வணக்கம் நண்பா. பொள்ளாச்சிலேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மெரைன் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சூர்ல தான் இருக்கு. திருச்சூர்ல சாவக்காடுக்கு பக்கங்க எடக்கலியூர் அப்படிங்கிற ஊர்க்கட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒண்ணு நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. இந்த இடத்த பத்தி. அவரு தலைவர் சொல்லியிருந்தத வச்சு தான் வந்திருக்கோம். அவரு ஆஹா ஓஹோன்னு சொன்னாரு. எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். டிராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சுங்க. செம்ம டயர்டு பைக்ல வந்ததுக்கு. கார்ல தான் வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். பைக்ல வந்து இங்க உள்ள போம்போதே பயங்கரமான டயர்டு. இடமும் நல்லா இல்லன்னா, பயங்கரமான கடுப்பாயிரும்னு நெனைக்கிறேன். இப்பதான் உள்ள போயிட்டுருக்கோம். இனிமே தான் டிக்கெட் எடுக்க போறோம். டிக்கெட் எடுக்கிறதுக்கே ரொம்ப உள்ள போணும். அங்க போய் தான் எடுக்கணும். ശേഷം മാത്രം കാലുകൾ ഹലോ വെള്ളത്തിലിടുക. ദേവിഡോ കൈകൊണ്ട് മെറൻ വേൾഡ് വന്നിരിக்கிறோம் ഫ്രண்ட்ஸ் இங்க വെള്ളത്തിൽ பாருங்க ഇറങ്ങി നിൽക്കുകയും അരുത്. ഫ്ലാഷ് ലൈറ്റ് ഉപയോഗിച്ചുകൊണ്ടുള്ള ഫോട്ടോഗ്രാഫിയും കർശനമായി നിരോധിച്ചിരിക്കുന്നു. ഓരോ மெரைன் வேர்ல்டு இன்னும் உள்ள ஓடிங்க. ஏன்டா வந்தேன்னு இப்பவே தோணுது. ஏன்னா அவ்வளோ தூரம் இந்த பையன் பேச கேட்டு வந்திருக்கிறான். 192 இப்பவே இடுப்பு கிலோமீட்டர் வலிக்குது. நீ எங்க சுத்தி என்ன பண்றதுன்னு தெரியல. ഒരു ടിക്കറ്റിൽ അക്കൂരത്തിൽ இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரு. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 400 2 பேருக்கு ரூ. 800 ஆச்சு டிக்கெட்டுக்கு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கும் கொஞ்சம் கம்மியா வரும். சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரூ. 350யும், கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 95 சென்டிமீட்டர் கீழ அது ஹைட் வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க. அவங்களுக்கு ரூ. 280 டிக்கெட் சார்ஜ். டிக்கெட் எடுத்தாச்சு. இப்ப நம்ம மெரைன் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள போக போறோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதுக்குள்ள போய் பார்த்தது. பார்த்தீங்கன்னா, அதாவது கடலுக்குள்ள இருக்கிற அத்தனை ஒரு உயிரினங்களையுமே நம்ம இங்க வந்து நேர்ல பார்த்தோம். அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். வாங்க உள்ள போலாம். பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸுக்கு பக்கம் வந்துட்டோம். வெளியில பார்த்தீங்கன்னா, வாட்ச்மேன் ஒண்ணு நிக்கிறாரு. அவர்கிட்ட டிக்கெட் காமிச்சுட்டு நம்ம இப்போ உள்ள போக போறோம். என்டர் டூ த மெரைன் வேர்ல்டு. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அக்வாரியம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவிலே இதான் பெருசுங்களாமா. நான் கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். இதுதான் வருது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த பத்மினி கார்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த ரெட் கலர்ல. அந்த காருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தண்ணி நிரப்பி, உள்ளுக்குள்ள இந்த சின்ன சின்னதா மீன் வச்சிருந்தாங்க. அதாவது என்ட்ரன்ஸ்ல வரும்போதே ஒரு வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காக, ஸ்டார்ட்டிங்ல இத பண்ணியிருந்தாங்க. ஆரம்பமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த பத்மினி காரு. உள்ளுக்குள்ள ஃபுல்லா மீனு. நல்லா அங்க லைட்டிங் இல்லாதங்காட்டி காரு கருப்பா தெரியுது. ரெட் கலர் காரு. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பழங்காலத்து பில்டிங் மாரி உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள. அதில பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசமான கலர் மீன்ஸ் நெறைய இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டி மீன்ஸ். இன்னும் போக போக அப்படியே சூடு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸே உங்களுக்கு கலர்ஃபுல்லா ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே போற வழியில ஒரு கண்ணாடி பில்லருங்க. சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் செல. அத சுத்தியும் பார்த்தீங்கன்னா, அந்த மீனெல்லாம் சுத்தி வரக்கு பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கு. செம்மையா இருக்கு. இரு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல நெறைய கலர் கோழி குஞ்சுலாம் வளர்த்திருப்போம். அப்படியே பார்க்கறக்கு நல்லா கலர் கலரா நல்லாருக்கும் பார்க்கறக்கு. அது மாரி தான் இந்த மீனெல்லாம் பார்க்கறக்கு உண்மையான கலரா, இல்ல சாயம் கீது அடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ அக்யூரேட்டா இருக்குங்க. கலரெல்லாம் அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. பட் ஆனா பார்க்கறக்கு நல்லா இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ்ல மட்டும் ஒரு 2000 மீனுக்கு பக்கம் இருக்குங்க இந்த கலர் மீன் மட்டும். பயங்கரமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டே இருக்கிறேன். நம்ம வீடியோ எடுக்கும்போதெல்லாம் கரெக்ட்டா மீனுங்கலாம் வந்து கரெக்ட்டா போஸ் குடுக்குது. நான் கூட சரி எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நெனச்சேங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரிஞ்சுச்சு, நம்ம கேமரால பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கலர் லைட் ஒண்ணு பிளிங்க் ஆகும் பின்னாடி. ஃபிளாஷ் லைட் மாரி. அத பார்த்துட்டு தான் பூரா மீனும் கரெக்ட்டா பொசிஷனுக்கு வருது. நமக்கு போஸ் குடுக்குது. எது எப்படியோ நமக்கு நல்லது நடக்குது. பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சில்வர் அரோனா அப்படிங்கிற ஒரு மீன பத்தி பார்க்க போறோம். இந்த மீனோட ஊரு, பேரு இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ்லயும், அந்த மலையாளத்திலயும் மட்டும் தான் எழுதிருந்துச்சு. தமிழ்ல எழுதல. இல்லன்னா கூட நான் அத படிச்சு உங்ககிட்ட ஏதாவது அத பத்தி சொல்லியிருப்பேன். சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீன பத்தி தான் காட்டிட்டு இருக்கிறேன். நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பப்ப ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணிட்டு, இனி மேக்ஸிமம் அப்படியே கொஞ்சம் வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா குறுக்க பேசினா உங்களுக்கு என்னடா வீடியோ நல்லா இருக்கு, இவன் ஏதோ உளறிட்டே இருக்கிறான்னு நெனைப்பீங்க. அதனால கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கம்மி பண்ணிக்கிறேன். லைட் வச்சுட்டு வரீங்க மீனோ
பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா, ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப் ஏறி போற மாரி இருக்கும். இல்ல சைடுல அப்படியே கிராஸ் ஆகி போற மாரி இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த மீன காமிச்சிட்டுருக்கிறேன். என்னடா பாம்பு மாரி இருக்குதுன்னு நெனைப்பீங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஃபேஸ் கட் தான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4, 5 அடி இருக்குங்க. இப்ப அந்த இடத்துல லைட்டிங் இல்லாத சரியா தெரியல. பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அடி நீளம் இருக்கும்னு நெனைக்கிறேங்க, இந்த மீனு. இது பேரும் தெரியல என்னன்னு. சரி விடுங்க. நகருது பார்த்தீங்களா? பாத்துங்க எவ்வளோ லென்த் இந்த மீனுன்னு. இந்த நேர் பார்த்தீங்கன்னா, நீங்க கிராஸ் ஆகி போகாம, அந்த இடத்துல செப்பல் கழட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் ஏறி போனீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, அந்த இது மேல மேல வந்தாச்சுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த மீனோட ஃபுல் லென்த் இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கிளாஸ் மேல நின்னு பார்க்கலாம். ஃபுல் வியூ நல்லாருக்கும். ஆனா, நீங்க செப்பல் மட்டும் கீழ கழட்டி விட்டு, போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து தொட்டுக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே அந்த பெரிய சைஸ் மீன பார்த்துட்டு வெளிய வந்தோம்னா, இங்க ஒரு ஓப்பன் ஏரியா மாரி இருக்குங்க. சுத்தியும் பார்த்தீங்கன்னா, கடைகளும் நெறையா இருந்துச்சு. சரி கடை கன்னி தான் நெறையா இருக்கும் போல அப்படின்னு பார்த்தேன். இல்ல ஐஸ்கிரீமு, காப்பி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. இத சுத்தியும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா அந்த தண்ணி நிக்கும். அந்த இடத்துல கால தொங்க போட்டு உட்காந்தீங்கன்னா, மீன் வந்து கால கடிக்கும். ஃபிஷ் பான்னு சொல்லுவாங்கல்லங்க, அதுதான். இது ஃபிஷ் பாக்காக பண்ணாங்களா? இல்ல டீ வியாபாரம் நடக்கணும்னு வச்சாங்களான்னு தெரியல. கால தொங்க போட்டு பார்த்தா நானும் நண்பனும் ஒரு 1/4 மணி நேரம். ஒரு மீன் வந்து கடிக்கல. சரி நம்ம அப்படியே இங்க வேண்டாம் அப்படின்ட்டு உள்ள போறோம். இங்க போனா, இங்க தாங்க வெளிச்சமா இருக்குது. இந்த இடத்துல மட்டும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய மீன் இருந்துச்சு. எல்லா மீன்லயுமே ஒரு 1 பீஸ், 2 பீஸ், 3 பீஸ் அது மாரி இதில மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அதாவது வர்றவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த செட்டப் போட்ட மாரி இருந்துச்சு. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஜிலேபி, இன்னும் கசகசன்னு இருக்கிற எல்லா மீனும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 10, 15 ஜனம் அப்படியே விட்டுருந்தாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இந்த இடம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துலேருந்து வெளிய வரோம். வெளிய வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு மீனோட செட்டப் போலங்க. நம்ம அந்த மீனோட வாயிலேருந்து வெளிய வர மாரி இருந்துச்சு அந்த இது. அப்ப எது வழியா அந்த ரூம்குள்ள போனோம்னு தெரியல. சரி ரைட் விடுங்க. அது எதுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, லயன் ஃபிஷ்ன்னு ஒரு போர்டு வச்சிருந்துச்சு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மீன் இருந்துச்சு. அதாவது லயன் ஃபிஷ்னா அப்ப சிங்க மீன். பார்க்கறக்கான சிங்கம் மாரிலாம் இல்ல. சரி அவங்க பேர் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெயின் ஃபாரஸ்ட்ன்னு ஒரு போர்டு போட்டு லெஃப்ட்ல ஏரோ மாரி போட்டிருந்துச்சு. சரி ரைட்டுன்னு உள்ள போய் பார்க்கலான்னு போனோம். பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாரி உருவாக்கி வச்சிருந்தாங்க. பட் ஆனா அந்த செட்டப்லாம் பார்த்தாலே தெரியுது, இந்த இதெல்லாம் ஒட்ட வச்சுக்கிறாங்க மரம் அப்படிங்கிறது. நமக்கு அந்த அளவுக்கு பெருசா ஃபீல் ஆகல இந்த இடம். நான் கூட பயங்கரமா இருக்குன்னு நெனச்சேன். இடையில பார்த்தீங்கன்னா, அதே மரம் மாரிலாம் நெட்டியிருக்காங்க. அந்த நெறைய அந்த செடி இதெல்லாம் பண்ணி, ஒரு ஃபாரஸ்ட் குடுக்குற மாரி காட்டணும்னு நெனச்சாங்க. ஒருவேள கிட்ஸுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நமக்கு மெச்சூரிட்டி இருக்கிறங்காட்டி பெருசா நமக்கு இதா இல்ல. சரி இத முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு பக்கம் போறோம். ரெயின் ஃபாரஸ்ட்னாங்க. ரெயின் இல்ல வெறும் ஃபாரஸ்ட் தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம எங்க போறோம்னா, எனக்கே தெரியலங்க. வாங்க பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, தம்பி செத்து போனா அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. சாகல உசுரோட தான் இருக்கு. ஒருவேளை இது இப்படித்தான் வந்து மணல் படுத்து ரெஸ்ட் எடுக்குமோ என்னமோ! இதோட நேச்சரா என்னன்னு தெரியலைங்க. இவ்வளோ நேரம் சுத்திட்டு இருந்துச்சுங்க. ஒரே முட்டா எல்லாம் வந்து படுக்கறக்கு ஆரம்பிக்குது. இந்த மீன் பார்க்கறக்கு செம்மையா இருந்துச்சுங்க. இது மாரி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நல்லா இருக்கு பார்க்கறக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. முள்ளம்பன்றி மீனுன்னு வேணா பேர் வைக்கலாம்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் இருக்கு. குறுக்க ஒரு பாம்பு படுத்திருக்கு. மீன் தானா? பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி தொட்டிக்குள்ளேயும் ஒரு மீன் விட்டுருக்காங்க. அந்த மீன ரொம்ப நேரமா தொலாவுற காணோங்க. எங்க போச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியுது. நாங்க கல்லுன்னு நெனச்சு பாத்துட்டு இருந்தது தான் மீனு. ஆமாங்க. இதான் அந்த மீனு. பார்த்தீங்கன்னா, முன்னாடி கண்ணு இருக்கு. பின்னாடி அந்த செதில் மாரி இருக்குது பார்த்தீங்களா? இது பேரே பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ஃபிஷ்ஷு. அதுக்கு பேரு வச்சதா வச்சாங்க. அது மாரி கல்லு மாரியே படுத்தே கிடக்குது. கொஞ்சமா அத அசைச்சா தானே தெரியும். அப்படியே படுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இதான் மீனு.
நகர மாட்டேது. இங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விழுகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம நேச்சுரலாக ஒரு கூழாங்கல் ஆற்றுல மீன் போகிறத பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மீன் விட்டுருக்காங்க. அந்த அசை போட்டிருக்குது பார்த்தீங்களா? இந்த மீன் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அப்படியே அந்த சிறுத்தை மாதிரியே இருக்குதுங்க. என்னடா மீனுக்கு 2 சைடு வாய் இருக்குன்னு நினைக்காதீங்க. 2 மீனும் ஒன்றா படுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நம்மளோட ஃபேவரட் ஐட்டத்தையே விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் மட்டும்தாங்க பார்த்துருந்தோம் இந்த ஷார்க்கெல்லாம். இப்போ நேர்லேயே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இது பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே போகுது, ஒரு ரவுண்ட் அடிக்குது, மறுபடியும் வருது, போஸ் கொடுக்குது, போகுது. இது அப்படியே ஒரே ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்குது. நல்லா செம்ம லென்த்தாகவும் இருந்துச்சு. செம்மையாக இருக்குது இந்த ஷார்க் பார்க்குறக்கு. நேரம் தூங்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஐட்டம் வருது. பார்த்துக்க அப்படியே ரவுண்டாக ஒரு வால் ஒன்று இருக்குங்க. இது ஆக்டோபஸ்ன்னு நினச்சேன். ஆக்டோபஸுக்கு பார்த்தீங்கன்னா கால் தான் நிறையா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது, ஒரு வால் இருக்குது, அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே பறந்துட்டு வர மாதிரி வருது. இதோட பேர் யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் ஏதாவது ஒரு சில படங்களில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். பேர் மட்டும் தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெரைன் வேலி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஏரியாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு டனல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா சுற்றியும் கிளாஸு மேலே கீழே சைடில் எல்லா பக்கமே பெரிய பெரிய ஃபிஷஸ் பார்க்கலாம். அப்படியே நம்ம ஒரு கடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இங்கே தான் கிடச்சிது. செம்மையாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஒரு தலைவன் கெத்து அடிக்க போயிட்டு இருக்கிறாப்புல. மீனுக்கெல்லாம் சோறு விட போறாருன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போனாருன்னா நல்லா இருக்கும். கேமரா இருக்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா காட்டியிருப்பாப்புல. பாட்டாப்புல. ஆனால் தாண்டி வெளியே வந்தோம்னாலே அப்படியே இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் போட்டு சின்ன சின்ன மீன்களாக வச்சுருந்தாங்க. என்னடா கொஞ்சம் மந்தாரமாக போகுதுங்கும் போதே நினச்சேன். அவ்வளோதாங்க. நம்ம வெளியே போக போகிறோம். போகிற அளவே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. கொடுத்த 400 ரூபாய்க்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அதனால நம்பி வாங்க. இப்போ நம்ம வெளியே போகிறோம். இன்னும் பரவாயில்லையா? ஏப்பா ஒரு ரிவ்யூ சொல்லு. அருமையா? எருமை மாதிரி இருக்குங்க. வாங்க. இந்த கேட்டு இன்ஸ்டால அவனா சொன்னாங்க.
அப்படியே இங்கே லெஃப்ட் சைடில் போனோம்னா ஒரு குளம் மாதிரி இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இதுக்குள்ள கோல்டு ஃபிஷ் நிறையா இருக்கும். நீங்கள் அப்படியே அங்கே பக்கத்தில் ஃபுட்டு வாங்கிட்டு போய் நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்லாம் வந்து உங்கள் கையிலேருந்து அப்படியே சாப்பிட்டு போகும். அது பார்க்குறக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு விட்டா அவங்க கையில ஏறி வீட்டுக்கே போயிரும் போலங்க. அந்த அளவுக்கு காய போட்டுருக்காங்க அது சோறு தண்ணி இல்லாம. பார்க்கறக்கு நல்லா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பசியோட இருக்குதுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்குங்க மனசுக்கு. பார்த்தீங்கன்னா வெளியிலேயே நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. டீ, காஃபி அது மாரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாரி இருந்தா இங்க சாப்பிடுங்க. வேற ஏதாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாரி இருந்தா வெளியில போய் சாப்பிடுங்க. ஆனா இங்க கொஞ்சம் பிரைஸ் ஹையா தான் இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் மேக்ஸிமம் இருக்கிறது தான். இங்க என்னடா ஒரே கூட்டமா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, இங்க பசங்கலாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஷோ மாரி நடத்திட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கேன்னு கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தோம். கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மெஹந்தி போடுறது, டேட்டூ குத்துறதுன்னு பக்கத்தில நெறையா போயிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டுன்ட்டு வெளிய வந்தோம். இங்க வந்து பார்த்தோம்னாலும், இங்க 16D தியேட்டரு, அப்புறம் இந்த கோஸ்ட் ஹவுஸ் அது மாரி நெறையா இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே செப்பரேட் சார்ஜுங்க. ஒரு ஃபேமிலியோட நெறையா கூட்டு ஒரு 10, 15 பேர்லாம் வந்தீங்கன்னா, 1 மாச சம்பளம் காலியாயிரும். அதனால ஆப்ஷனபிள்னா உங்களுக்கு பண வசதி இருந்துச்சுன்னா பண்ணுங்க. இல்லன்னா கம்முனு கிளம்பி போயிருங்க. இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு செம்ம பிளேஸுக்கு போயிருந்தோம். அத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.